Please subscribe Sadhguru Sai Creations. உங்களுடைய தெய்வங்கள் உங்க கூட இருக்கிற மாதிரி இல்லை, சப்போர்ட் இல்லை, உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட இல்லை, இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக வாடையே இல்லை, சும்மா நார்மலாக தான் வீடு இருக்குது. தலைவாசலை நிலைவாசலை நமக்கு நிலை குலைந்து இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அழகாக நிலைத்து நிற்கக்கூடிய சக்தி நிற்கக்கூடிய இடமாக மாற்றும் நிலைவாசல். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசலில் கட்டலாம், பின் வாசல்லையும் கட்டலாம், வியாபார ஸ்தலம் கட்டலாம். இந்த முடிச்சை நீங்கள் கேஷ் பாக்ஸ்லேயும் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு எத்தனையுமே சாதகமாக்கும். அப்போ நாளும் அப்படிங்கிற விஷயத்தை விநாயகர் பார்த்துக்கிறாரு, கோளுங்கிற விஷயத்தை பிளானட் பார்த்துக்குது. ரெண்டும் இணைஞ்ச இடம் தான் விநாயகர். இந்த காலத்தில் ஏன் அது வச்சாங்க? நம்ம இது 3 டேஸ் கூட வச்சு பாருங்கள், வீட்டில் மிகப்பெரிய ஒளி மாற்றம் இருக்கும். ஸோ ஒளிவு மறைவு அங்கங்கே இருக்கிற விஷயங்கள், கரைத்திரைகள் எல்லாத்தையும் எடுத்துரும், கடன் தீரும், தடங்கள் விலகும், மனசு பிரச்சனை இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஸோ இந்த 2 மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். படிப்படியாக நம்மளுடைய வீட்டில் ஒரு மாற்றம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. தெய்வீக சிந்தனையோடு வீடு அகவிளக்கோடு வீட்டில் ஏற்றக்கூடிய குத்து விளக்கு, அப்புறம் காமாட்சி விளக்கு, அப்புறம் கஜமுத்து விளக்கு, இவ்வளோ நிறைய விளக்குகள் நிறைய இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதோஷ விளக்கு, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அகல் விளக்கோடு சேரும்பொழுது மிகப்பெரிய எனர்ஜி கிடைக்கும். ஸோ தெய்வங்களோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விளக்கு மட்டும்தான். அந்த விளக்கோட தீபம், வீடு அமைதியாக இருக்கும். பந்த மாதிரி தீ எரிஞ்சிச்சுன்னா விளக்காக எரிய வேண்டும், விளக்கமாக எரிய வேண்டும், நல்ல விளக்கத்தோடு எரிய வேண்டும். இந்த 3மே இருந்துச்சுன்னா ஒரு வீடு சிறப்பாக இருக்கும். தெய்வங்கள் அப்படியே ஒரு இடத்துல கம்ஃபர்ட்டாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ தெய்வீக வீடு, தெய்வீக மனம், தெய்வீக விளக்கு, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நுழையக்கூடிய வாசல் தலையெழுத்தை குறிக்கும். நம்ம தலையெழுத்து, நம்மளுடைய வாசல் இங்கே, வீடோட தலைவாசல் நிலைவாசல். ஸோ இந்த நிலைவாசலுக்கான ஒரு கட்டு சூப்பரான விஷயங்கள் அந்த காலத்தில் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலாவில் செய்ய போகிறோம். அடுத்தது நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துக்கு முன்னாடி, தெய்வத்துக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய தீபம், அது ஒரு சூப்பரான விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரச மரம் எந்த அளவுக்கு சிறப்பானது. வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். பார்த்தா சொல்லுவாங்க, போனீங்கன்னாக்கா உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இல்லை, சப்போர்ட் இல்லை, உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட இல்லை, இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த தெய்வீக வாடையே இல்லை, சும்மா நார்மலாக தான் வீடு இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்கள் வீடு, எனர்ஜியே இல்லை. ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். உள்ள வாஸ்து சரியில்லை, தெய்வங்கள் உள்ளே வந்துட்டாலே அந்த அஷ்டகத வாஸ்தும் வீட்டில் வந்துடும். ஆனால் தெய்வமே வரணும் இல்லையா, கம்ஃபர்ட் இருக்கணும். வந்து போகிறது இல்லாமல் கம்ஃபர்ட். நமக்கு பிடிச்ச வீட்டில் நம்ம அமைதியாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம், பிடிக்காத வீட்டில் 2 நிமிஷத்தில் போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவோம், நமக்கு அந்த செட் ஆகலைன்னா. அதே மாதிரி தான் இந்த ஏற்றக்கூடிய விளக்கு, கட்டக்கூடிய வாசல் கட்டு, இந்த 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாசலுக்கு கட்ட வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 1 by 1 நம்ம என்ன பண்ணுவோம், கர்ஷிப் அளவில் ஒரு துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி இருக்கலாம், இல்லைன்னா க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 துணியில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 2யுமே கூட வைக்கலாம், தவறு கிடையாது. இப்படி ஒரு 3 பொருள் நம்ம நம்மளில் போடணும். ஏலக்காய் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் இடித்து போட்டாலும் சரி, இல்லை அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்தாலும் சரி, ஒரு ஏலக்காய் ஒரு கைப்பிடி, சிவப்பு சந்தனம் ஒரு கைப்பிடி, அதேமாதிரி ஜாதிக்காய் பொடி அது ஒரு கைப்பிடி, அழகாக வச்சு அப்படி கட்டிவிடுங்க. அவ்வளோதான், வாசலில் கட்டினாலே போதும். இந்த ஏலக்காய், அதேமாதிரி ஜாதிக்காய், அதேமாதிரி சிவப்பு சந்தனம் 3மே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா அதோட எனர்ஜி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். இதை மட்டும் எடுத்து நீங்கள் வாசலில் கட்டுங்க. இல்லை வாசலில் எனக்கு கட்டினா அசிங்கமாக இருக்குன்னு வச்சுங்க, ஒரு வீட்டில் இருக்கிற ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுருங்க. ஸோ சில பேர் ஃபேன்சியாக வச்சுருப்பாங்க, அதை கட்டினா நல்லா இருக்காதுன்னு ஃபீல் பண்ணலாம். வீடு நல்லா இருக்கிறதுக்கு யார் வேணாலும் கட்டிடுறாங்க. சப்போஸ் இன்னும் நல்லா எனக்கு எனர்ஜி வேணும், நான் அது மாதிரிலாம் வெளியில் காட்டுற மாதிரி எனக்கு தேவையில்லைனாங்கன்னா வீட்டில் எவ்வளோ ஃப்ளவர் வாஷ் இருக்கும், அதுமாதிரி ஒரு முடிச்சு சேர்ந்து வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போட்டு வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனர்ஜியை மாற்றித்தரும். தலைவாசலை நிலைவாசலை நமக்கு நிலை குலைந்து இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அழகாக நிலைத்து நிற்கக்கூடிய சக்தி நிற்கக்கூடிய இடமாக மாற்றும் நிலைவாசல். அங்கேருந்து வரும்போதே நெகட்டிவான பர்சனாக இருந்தாலே பாசிட்டிவாக மாக்கிப்போ. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணணும்னு நினச்சி வராங்க வச்சுங்களேன், ஏதாவது கெட்ட எண்ணத்தில் வந்தால் கூட அந்த நுழையும் தருணத்தில் அவங்களோட மைண்டையே பாசிட்டிவாக மாற்றிடும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போங்கிற மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரியான கான்செப்ட் ஆஃப் மைண்டில் இந்த எனர்ஜி செயல்படும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசலில் கட்டலாம், பின் வாசல்லையும் கட்டலாம், வியாபார ஸ்தலம் கட்டலாம். இந்த முடிச்சை நீங்கள் கேஷ் பாக்ஸ்லேயும் போட்டு வைக்கலாம். ஆக எங்கே வச்சாலும் நல்ல தூக்கமே இல்லை சார், போடுங்க, பெட்ரூமுக்கு கீழே போடுங்க, தலைவணி கீழே போட்டு வச்சுக்கோங்க. எங்கே இந்த முடிச்சு வைக்கிறோமோ, இந்த கலவை இருக்கிறதோ அங்கே பாசிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது. வாசலில் கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ வீட்டில் ஏற்றக்கூடிய தெய்வங்களுக்கான விஷயம் நார்மலாக நீங்கள் நல்லெண்ணெயே போடுங்க. அது எந்த விளக்காக வேணாலும் இருக்கட்டும், அஷ்டலட்சுமி இருக்கட்டும், கஜலட்சுமி விளக்காக இருக்கட்டும், குத்து விளக்காக இருக்கட்டும், இல்லை அகல் விளக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அகண்ட விளக்காக இருக்கட்டும், எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கில் தீபம் எரிஞ்சால் போதும். அதுலேயே நீங்கள் போகக்கூடிய விதை ஒன்று இருக்குது நாட்டு மருந்து கடையில். இதுதான் சூப்பர்.
ஆனால் சாதாரணமாக கிடைக்கும் நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில் அரச மர விதை. ஸோ அந்த அரச மர விதை பார்த்திங்கன்னா குட்டி 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 குட்டியாக இருக்கும். ஆலமர விதையும் அதே மாதிரி இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரச மர விதை, ஆலமர விதை ரெண்டையுமே எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அதிலேருந்து எடுத்து ஒரு ஸ்பூன் போடுங்க உள்ளார. இப்போ தீபம் ஏற்றுங்க. அந்த ஹீட் எனர்ஜியில் அந்த ஃப்ரீக்குவன்சி, அதாவது ஆலமரம் போல் விழுதாக நல்லது மட்டுமே விழுந்து கொண்டிருக்கும் வீடு, அது அவ்வளோ ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். அது ஆலமரம். அரச மரம் என்ன பண்ணும்? எப்பொழுதுமே லக்கு. ஏன்னா 9 கிரகத்தையும் இழுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷான்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அரச மரம். அதனால தான் அந்த கோயிலில், விநாயகர் கோயிலெல்லாம் அரச மரத்துக்கு கீழே வச்சாங்க. அங்கே நின்று ஒருத்தங்க வேண்டும் பொழுது விநாயகரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. மேலே கிரகங்களும் நாளும் கோளும் உங்களுக்கு எத்தனையுமே சாதகமாக்கும். அப்போ நாளும் அப்படிங்கிற விஷயத்த விநாயகர் பார்த்துக்கிறாரு, கோளுங்கிற விஷயத்த பிளானட் பார்த்துக்குது. ரெண்டும் இணைஞ்ச இடம் தான் விநாயகர். இந்த காலத்தில் ஏன் அது வச்சாங்க? எல்லாம் அரச மரத்துக்கு கீழே பார்த்தா விநாயகர் சிலை இருக்கும். காரணம் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பிளானட்ஸ் இருக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ நவகிரக சக்தியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விநாயகரும் தீர்க்கிறார். அப்போது அரச மரமும் தீர்க்கும். ஸோ ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அகத்தில் உள்ள விளக்கை தப்பாக இருக்கிற விளக்கை ரைட்டாக எரிய வைக்க விஷயம், தெளிவாக எரிய வைக்கக்கூடிய விஷயம் அங்கே இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது பாருங்களேன். ஸோ இந்த விளக்கை ஏற்றினாலே போதும். ஒரு 2-3 நாள் அந்த நீங்கள் போகிற விதை தேவும். அதுக்கப்புறம் அந்த வலிச்சு எடுத்து அதை நம்ம சாக்கடையில் போட்டுறாமல் எங்கேயாவது மரத்துக்கு கீழே உரமாக போட்டுருங்க. நம்ம இது 3 டேஸ் கூட வச்சு பாருங்கள். வீட்டில் மிகப்பெரிய ஒளி மாற்றம் இருக்கும். ஸோ ஒளிவு மறைவு அங்கங்கே இருக்கிற விஷயங்கள், கரைத்திரைகள் எல்லாத்தையும் எடுத்துரும். ஆக மொத்தத்தில் நம்ம நெகட்டிவிட்டியை ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் வருவாங்க போடுவாங்க, வரலைன்னா கூட காற்றுல இருக்கக்கூடிய எதையோ ஒன்று நம்ம எடுத்து வீட்டில் போட்டுரும். அது காற்று தானே, எது வேணாலும் எல்லாத்தையும் இப்போ டச் பண்ணிட்டு வரும். ஸோ அப்போ வீடு அந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளி அன்றைக்கி இதனால தான் அந்த நேரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கு ஃப்ரீக்குவன்சி அதிகம். ஸோ அந்த காற்றலையோடைய மாற்றம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம புகை போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும், மந்திரங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும்னு இப்படி அவங்க அந்த காலத்தில் செலக்ட் பண்ண டேஸ் தான் செவ்வாய் வெள்ளி. அமிர்த காலம், அமிர்த நேரம், அமிர்த சோபர்ப்பணம் எல்லாமே அம்ச கலசம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். கடன் தீரும், தடங்கள் விலகும், மனசு பிரச்சனை இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஸோ இந்த 2 மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். படிப்படியாக நம்மளுடைய வீட்டில் ஒரு மாற்றம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இதெல்லாம் செஞ்சு கை கண்ட ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதின ஓலைச்சுவடியில் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு 300 வருஷம் 200 வருஷம் இந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள்லாம் கொண்ட ஒரு ஃபார்முலாவில் நிறைய விஷயங்கள் இதே ரிப்பீட் ஆகிட்டு இருந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஒரு கோர்வையாக எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகத்தின் ஒளி, அதேமாதிரி வீட்டோட ஒளி ரெண்டும் சொன்னால் ஒளி அதான் சொன்னால் ஒளிங்கிற மாதிரி சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒரு வீட்டில் தெளிவாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி நன்றாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். வீட்டில் பல மாற்றங்கள் நல்லதே நடக்கும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம நல்லவங்களாகவே வாழ்ந்துட்டு போயிடலான்னு. அந்த நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம நல்லதாகவே இருப்போம். கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளே சுற்றி இருந்துச்சுன்னா நம்மளும் கெட்ட விஷயங்களாகவே ஈடுபட வேண்டிய சூழ்நிலை வரும், நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தாலும். காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறம், அதான் சொல்ல இடம் பொருள் ஏவல். இந்த இடம் எந்த மாதிரி இடம், எந்த மாதிரியான பொருள், எந்த விதமான விஷயத்தை நம்ம சொல்கிறோம், இது நம்ம நிற்கிற இடத்தை பொறுத்திருக்கு. ஸோ நம்ம நிற்கிற இடம் பாசிட்டிவாக இருக்கணும், நறுமணமாக இருக்க வேண்டும், தெய்வீகமாக இருக்க வேண்டும், பாசிட்டிவாக இருக்க வேண்டும். இந்த நிலவாசலில் கட்டக்கூடிய இந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் அதோட ஒர்த் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாட்டலாம். அந்த முடிச்சை கொண்டு போய் நீங்கள் நீர்நிலையில் போட்டுடலாம், இல்லைனா ஒரு மரத்துக்கு நிலையில் புதைச்சிடலாம். இந்த குப்பையில் போடுறேன், சாக்கடையில் போட்டுறேன் வேணாம். நம்மளோட எனர்ஜியையும் அதை எடுத்து வச்சுருக்கோம். அதை போய் குப்பையில் காலில் பட்ட மாதிரி வச்சுக்க வேண்டாம். ஆக மொத்தத்தில் நாம் ஃப்ரீக்வன்சி நிறைய நாள் இருந்தாலும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப செலவு பெருசாக கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம கட்டுற அந்த டைமிங், அலுப்பப்படாமல் மாற்றுற அந்த சென்ஸ், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளி மாற்றத்தை மாற்றும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.